ஹாய் எவ்ரிவன். நாளைக்கு அக்டோபர் 4ங்க. அக்டோபர் 4னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அக்டோபர் 4 அன்னைக்கு 2 ஸ்பெஷல் டேஸ் சேர்ந்து வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு புரட்டாசி சனிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை பிரதோஷமும் வருது. சிவனையும் விஷ்ணுவையும் நம்ம சேர்ந்து கும்பிட்றதுக்கான நாளாக நாளைக்கு 2மே ஒன்றா வருதுங்க. புரட்டாசி சனிக்கிழமைனா நம்ம எப்படி சாமி கும்பிடுவோம்? கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமம் போட்டு தான். அந்த கோவிந்தாங்கிற நாமம் எப்படி வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. எனக்குமே தெரியாததாங்க. நான் கேள்விப்பட்டதும் நான் கேட்ட கதையை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெருமாள் அகத்திய முனிவர்கிட்ட போய் எனக்கு ஒரு கோமாதாவை தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அகத்திய முனிவர், கல்யாணம் பண்ணிட்டு தம்பதி சமேதராக வரவங்களுக்கு தான் நான் கோமாதாவை தருவேன்னு சொன்னாங்களாம். அதுக்கு பெருமாள் ரொம்ப கவலையோடு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெருமாளும் பத்மாவதி தாயாரும் அகத்திய முனிவர் இடத்துக்கு வந்தாங்க. அப்போ அந்த இடத்துல அகத்திய முனிவர் இல்லையாம், சீடர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அகத்திய முனிவர் இல்லாமல் எங்களால் கோமாதாவை தர முடியாதுன்னு சீடர்கள் பெருமாள் கிட்டேயே சொல்லிட்டாங்க. உடனே பெருமாளும் பத்மாவதி தாயாரும் கவலையோட திருப்பதியை நோக்கி பயணம் செஞ்சாங்களாம். அவங்க திருப்பதியை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்க போகும்போது அகத்திய முனிவர் தன்னோட இடத்துக்கு வந்தாங்க. நடந்தது எல்லாத்தையும் சீடர்கள் அகத்திய முனிவர்கிட்ட சொன்னாங்க. பெருமாளுக்கு எப்படி நீங்கள் கோமாதா தராமல் இருக்கலாம் அப்படின்னு வருத்தப்பட்ட அகத்திய முனிவர் கோமாதாவை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பதியை நோக்கி பயணம் செஞ்சாங்க. போகிற வழியில் பெருமாளை பார்த்த அகத்திய முனிவர் பெருமாளை எப்படி நாமம் சொல்லி கூப்பிட்றதுன்னு தெரியாமல் கோ இந்தா அப்படின்னு சொன்னாங்களாம். கோங்கிறது என்ன? கோனா பசுங்க. கோமாதாவை தான் நம்ம கோன்னு சொல்லுவோம். கோ இந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கோ இந்தான்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி உணர்ந்த பெருமாள் திரும்பி பார்த்தாங்களாம். அகத்திய முனிவர் கோமாதாவோட வந்துட்டு இருந்தாங்களாம். என்ன சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் அகத்திய முனிவர்கிட்ட கேட்டாங்களாம். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எனக்கு இந்த நாமத்தை கொடுத்த அகத்திய முனிவரால் யார் யார் இந்த நாமத்தை சொல்லி திருப்பதி மலையேறி என்னை பார்க்க வராங்களோ அவங்க எல்லாருக்குமே நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு பெருமாள் அகத்திய முனிவர்கிட்ட சொன்னாங்களாம். கோவிந்தா உருவான கதைங்க. நாளைக்கு எல்லாரும் பெருமாளையும் கோவிந்தான்னு சொல்லி சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு சனிக்கிழமை பிரதோஷத்தையும் நல்லபடியாக முடிங்க.